अल्हम्दुलिल्लाह रब्बिल आलमीन वस्सलातु वस्सलामु अला रसूलिहिल अमीन व अला आलिहि व अस्हाबिहि अजमईन अम्मा बाद फ़क़द क़ाल अल्लाहु तबारक व तआला फ़ी कलामिहिल क़दीम अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम बिस्मिल्लाहिर रहमानिर रहीम वलक़द नअलमु अन्नक यदीक़ु सदरुक बिमा यक़ूलून फ़सब्बिह बिहम्दि रब्बिक वकुम मिनस साजिदीन वअबुद रब्बक हत्ता यअतियकल यक़ीन वक़ाल नबियुना सल्लल्लाहु अलैहि वसल्लम मन लज़िमल इस्तिग़फ़ार जअलल्लाहु लहु मिन कुल्लि हम्मिन फ़रजा वरज़क़हु मिन हैथु ला यहतसिब औ कमा क़ाल अलैहि ஸலாத்து வஸ்ஸலாம். அளவிலா அருளாளன் நிகரிலா அன்புடையோன் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயரால் என்னுடைய உரையை தொடங்குகிறேன். ஸலாத்தும் ஸலாமும் ஈருலகத் தூதர் உலகை திருத்திய உத்தமர் நமது உயிரினும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தமர்களான சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபவு தாபிஈன்கள், நல்லோர்கள், மேன்மக்கள் அனைவர் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் மகத்தான அருளும் அவனுடைய வற்றா பெருங்கருணையும் நம் அனைவர் மீதும் நம்மை சார்ந்த அனைவர் மீதும் என்றென்றும் பொழியட்டுமாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, கவலை என்கின்ற கருப்பொருளில் இஸ்லாமிய பார்வையை நான் இந்த உரையின் வாயிலாக உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். கவலைப்படாத மனிதர்கள் உலகத்தில் மிக சில பேர் தான் இருப்பார்கள். காசில்லை என்பது ஏழைகளின் கவலை என்றால், பசி இல்லை என்பது பணக்காரர்களின் கவலையாக இருக்கிறது. இப்படி சமூகத்தின் மேல்தட்டு மக்களிலிருந்து அடித்தட்டு மக்கள் வரை அனைவருக்கும் கவலை என்பது இருந்து கொண்டே இருக்கிறது. கவலை என்றால் என்ன? வருங்காலத்தினுடைய விளைவுகள் குறித்து ஏற்படக்கூடிய பயம், அது இன்னும் கொஞ்சம் அதிகமாச்சுன்னா ஒரு விதமான படபடப்பு, அமைதியின்மை வரும். அது இன்னும் கொஞ்சம் முத்துச்சின்னு சொன்னால் மன அழுத்தம், மனச்சோர்வு, இதன் காரணமாக ஏற்படக்கூடிய ஒரு உணர்ச்சியைத்தான் நாம் கவலை என்று சொல்கிறோம், அல்லது வருத்தம் என்று சொல்கிறோம், துயரம் என்றும் சொல்லலாம். ஆங்கிலத்தில் ஆன்சைட்டின்னு சொல்லுவாங்க, அல்லது ஒர்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. பெரும்பாலும் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரிய வேண்டும் என்கின்ற எதிர்பார்ப்பு மனுஷன்கிட்ட இருக்கும். நல்லதே நடக்க வேண்டும் என்கின்ற நம்பிக்கை இருக்கலாம். ஆனால் என்ன ஆயிருமோ தெரியல என்கின்ற அந்த மாதிரியான ஒரு நம்பிக்கையற்ற நிலை மனதில் இருக்குமே, ஆனால் அது கொஞ்சம் கொஞ்சமாக வளர 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 கவலையாகி அதுவே இன்னும் கொஞ்சம் வளர்ந்து போகும்போது அமைதியின்மை, படபடப்பை ஏற்படுத்தி மன அழுத்தம், மனச்சோர்வுகளை கொண்டு போய் ஒரு மனிதனை நிறுத்திவிடும். இன்றைக்கி உலகத்தில் மிக பரவலாக காணப்படக்கூடிய கோளாறுகளில் இந்த கவலை என்கின்ற ஒரு கோளாறு இருந்து இருக்கிறது. இதை இந்த நிகழ்காலத்தின் பேராபத்து என்று சொல்லலாம். இந்த நிகழ்காலத்தின் பேராபத்து என்று சொல்லலாம். அந்த அளவுக்கு இந்த கவலை என்கின்ற பிரச்சனையால் பாதிக்கப்பட்ட மக்கள் பரவலாக இருக்கிறார்கள். உலக மக்கள் தொகையில் சுமார் 10% பேர் கவலை என்கின்ற இந்த பெரு நெருக்கடிக்குள் சிக்கி தவிப்பதாக ஒரு சுகாதாரம் சார்ந்த ஒரு புள்ளி விவரம் நமக்கு சுட்டிக்காட்டுகிறது. உலகத்தில் கடைசி ஓரிரு 10 ஆண்டுகளில் இந்த கவலை என்பது பெரியவர்களை தாண்டி வயதில் சின்னவர்களையும் பாதிப்பதாக, சிறு வயதிலேயே இந்த கவலை ஏற்பட்டு விடுவதாக அந்த புள்ளி விவரம் மேலும் ஒரு அதிர்ச்சியை தருகிறது. இது மட்டுமல்லாமல் வீட்டு வேலை, குடும்ப பராமரிப்பு போன்ற அழுத்தமான பணிகளுக்கு அப்பால்
வெளியிலே சென்று பொருள் ஈட்டக்கூடிய வேலையையும் செய்ய வேண்டும் என்று பெண்கள் மீது இந்த உலகம் நிர்பந்தத்தை கொண்டு வந்த காரணத்தினால் ஆண்களை விட பெண்கள் தான் இந்த கவலை என்கின்ற நெருக்கடிக்கு அதிகம் ஆளாகிறார்கள் என்கின்ற ஒரு தகவலும் அந்த புள்ளி விவரம் நமக்கு தரக்கூடிய மிக முக்கியமான செய்தியாக இருக்கிறது. உலக அளவில் ஆண்டுதோறும் சுமார் 8 லட்சம் தற்கொலைகள் நிகழ்கின்றன. உலகம் முழுசா 8 லட்சம் தற்கொலைகள். இந்த 8 லட்சம் தற்கொலைகளில் 15 முதல் 25, 29 வரையில் உள்ள இந்த வயது உள்ளவர்களிடையே ஏற்படக்கூடிய மரணங்களில் 2வது பெரிய காரணம் இந்த தற்கொலையாக இருக்கிறது. 2வது காரணம். அப்போ இந்த பெரிய எண்ணிக்கையிலான இந்த தற்கொலைகள் ஏன் நிகழ வேண்டும்? தற்கொலை என்கின்ற முடிவுக்கு எப்பொழுது ஒரு மனிதன் செல்லுவான், எப்பொழுது தள்ளப்படுவான்? எதிர்காலம் பற்றிய நம்பிக்கை இல்லாமல் பயம் ஏற்பட்டு அது அழுத்தமாகி ஒரு கட்டத்தில் விரக்தி நிலைக்கு அதாவது நம்பவே முடியாதுங்கிற நிலைமைக்கு போகும்போது தான், நிராசையினுடைய விளிம்புக்கு போகும்போது தான் ஒரு மனிதன் தற்கொலையை நோக்கி தள்ளப்படுவான். அப்போ எனவே அருமையான தோழர்களே, கிட்டத்தட்ட ஆண்டுக்கு 8 லட்சம் பேர் தற்கொலை செய்கிறார்கள் என்றால் இந்த கவலை என்கின்ற நோயின் அழுத்தம் எவ்வளவு அதிகம் என்பதை நாம் இதன் மூலம் புரிந்து கொள்ளலாம். அதே போல் 15 முதல் 29 வரையில் உள்ள அந்த வயதினர்களிடையே ஏற்படக்கூடிய மரணங்களில் 2வது முக்கியமான காரணம் தற்கொலை என்றால், அப்போ அந்த சின்ன வயசிலேயே கவலை மட்டுமல்ல, அதன் மூலமாக அழுத்தத்திற்கும் அதன் மூலமாக தூக்கமின்மைக்கும் விரக்திக்கும் ஆளாகக்கூடிய அந்த சூழ்நிலை சிறு வயதிலேயே வந்துவிடுகிறது என்கின்ற தகவலையும் நாம் இதிலிருந்து புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். இல்லை, ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். கவலை என்பது எவ்வளவு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துகிறதே, இந்த பாதிப்பு என்பது இப்போது ஏற்பட்டதா, நிகழ்காலத்திலிருந்து ஏற்பட்டதான்னு சொன்னால், நிகழ்காலத்தில் ஏற்பட்ட எண்ணிக்கை அதிகமாக இருக்கலாம். ஆனால் இது காலம் காலமாக தொடர்ந்து இருந்து வரக்கூடிய ஒரு விஷயம்தான். கவலை என்பது மருந்தில்லாத நோய் ஒன்றும் கிடையாது. நினைத்தால் அந்த கவலையை நம்மால் தீர்க்க முடியும். அதற்கு மருந்து இருக்கிறது. அதனுடைய விளைவுகளையும் விபரீதங்களையும் நிச்சயமாக நம்மால் தடுத்து நிறுத்த முடியக்கூடிய அளவுக்குள்ள ஒரு பிரச்சனை தான் கவலை. இருக்கிற இந்த கவலை என்பது பார்த்து மிரளக்கூடிய அளவுக்கு பெரிய விஷயம் கிடையாது. இஸ்லாமிய பார்வையில் சொல்வதாக இருந்தால், கவலை அல்லாஹ் மருந்தில்லாமல் ஒன்றும் கவலையை வைக்கவில்லை. சொல்லப்போனால் வெளிப்படையான நிவாரணங்களை விட, வெளிப்படையான சிகிச்சைகளை விட அந்தரங்கமான சிகிச்சைகள் பலவற்றை அல்லாஹ் இந்த கவலை என்கின்ற நோய்க்கு மருந்தாக வைத்திருக்கிறான். இதுதான் இஸ்லாத்தினுடைய பார்வை என்பதை நான் ஆரம்பத்தில் உங்களுக்கு சுருக்கமாக தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இப்போ முதல்ல கவலை எதனாலெல்லாம் ஏற்படுகிறது என்கின்ற காரணங்களை புரிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுதுமே நோய் எதனால் வருகிறது என்று புரிந்து கொண்டால்தான் அதற்கு சரியான மருந்தை கொடுக்க முடியும். அப்போ கவலை என்கின்ற இந்த பிரச்சனை எங்கிருந்து வருகிறது, அது ஏற்படுவதற்கான அடிப்படைகள் என்ன என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பொதுவாக மனிதனுக்கு கவலை ஏற்படுவதற்கு மார்க்க ரீதியில் முதலாவது காரணம் இந்த இதயம் இருக்குது பாருங்க, உள்ளம், ஆன்மா. இந்த ஆன்மாவுக்கென்று ஒரு உணவு இருக்கிறது. எப்படி இந்த உடலுக்கு மகிழ்ச்சி வருவதற்கு எப்படி உணவு இருக்கிறது, அதே போல இந்த ஆன்மா மகிழ்ச்சி அடைவதற்கும் ஆன்மா வளர்ச்சி அடைவதற்கும் ஒரு உணவு இருக்கிறது. அது அந்தரங்க உணவு, ஆன்மீக உணவு. அந்த உணவு எப்பொழுது அதற்கு கிடைக்கும் என்றால், இறைவனோடு எவ்வளவு தூரம் அந்த மனிதன் நெருக்கமாக இருக்கிறானோ, அவனுடைய இதயம் இறைவனோடு எவ்வளவு தூரம் அண்மையில் இருக்கிறதோ அவ்வளவுக்கு அவ்வளவு அந்த ஆன்மா என்பது ஆரோக்கியமாக பாதுகாக்கப்படும். அதற்கான உணவு கிடைத்து கொண்டே இருக்கும். அதனுடைய வளர்ச்சி தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும். அது மேம்பாடு அடைந்து கொண்டே இருக்கும். இறைவனிடமிருந்து தூரமாக ஆக அந்த இதயம், அந்த ஆன்மா தன்னுடைய உணவை இழந்து விடுகிறது.
வலுவை இழந்து விடுகிறது. வலு இழக்க இழக்க அது பலவீனம் அடைகிறது. பலவீனம் அடைந்த அந்த இதயத்தில் தான், பலவீனம் அடையும் போதுதான் அந்த ஆன்மாவுக்குள்ளே சந்தேகம் என்கின்ற அந்த நோய் ஏற்படுகிறது. அந்த சந்தேகங்கிறது பக்கத்தில் உள்ள ஆட்கள் மீது மட்டுமல்ல, படைத்த இறைவன் விஷயத்திலேயே அவனுக்கு வந்து விடுகிறது. அதனால தான் அந்த மனுஷன் என்ன செய்வான்னு சொன்னால், சில தேவையில்லாத காரியங்களில் ஈடுபடுவான். இறைவன் மீது நம்பிக்கை இல்லாத பல்வேறு செயல்களில் அந்த மனிதன் ஈடுபட ஆரம்பித்து விடுவான். அப்போ எனவே முதல்ல நாம் இறைவனுடைய தூரத்தை இழக்க இழக்க, அதாவது இறைவனுடைய அண்மையை இழக்க இழக்க, தூரத்தை அதிகமாக்க கவலை என்பது மனதில் அதிகமாக வந்து குடியேறுவதற்கு அடிப்படை காரணம். இதை நாம் மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒமன் அஅரத அன் திக்ரி, அல்லாஹ் திருக்குர்ஆனில் மிக தெளிவாக சொல்கிறான், யார் என்னை நினைவு கூறுவதை புறக்கணிக்கிறார்களோ, என்னுடைய நினைவை யார் புறக்கணிக்கிறார்களோ, ஃபஇன்ன லஹு மஈஷத்தன் பங்கா, நிச்சயமாக அவருக்கு நெருக்கடி நிறைந்த வாழ்க்கை தான் கிடைக்கும். நான் என் வார்த்தையில் சொல்லலை, அல்லாஹ் சொன்ன வார்த்தையை அப்படியே சொல்கிறேன். யார் என்னுடைய நினைவை புறக்கணிக்கிறார்களோ அவர்களுக்கு நிச்சயமாக நெருக்கடி மிகுந்த வாழ்க்கை தான் உண்டு. ஃபஇன்ன லஹு மஈஷத்தன் பங்கா. அப்போ வாழ்க்கை நெருக்கடி ஆகிறது என்று சொன்னால் நாம் இறைவனிடமிருந்து தூரமாகிறோம். இறைவனிடமிருந்து நம்முடைய இதயமும் ஆன்மாவும் தூரமாகிக் கொண்டே இருக்கிறது என்று பொருள். ஏன்னா இறை நினைவு அற்ற இதயம் என்பது நிச்சயமாக அல்லாஹுவினால் கிடைக்கக்கூடிய அந்த பலத்தை இழந்து கொண்டே இருக்கும், அந்த உணவை இழந்து கொண்டே இருக்கும். அதனால் அந்த மனதுக்கு கவலை என்பது ஏற்பட்டுவிடும், அந்த வருத்தம் என்பது வரும், துயரம் ஏற்படும். அது அப்படியே படபடப்பாக மாறலாம், தூக்கம் இல்லாமல் போகலாம், நம்முடைய அன்றாட வேலைகளில் பாதிப்பை ஏற்படுத்தலாம், நம்முடைய பணிகளில் பாதிப்பை ஏற்படுத்தலாம், உடல் நலத்தில் மிகப்பெரிய பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம். இதைத்தான் நெருக்கடி மிகுந்த வாழ்க்கை நல்லா குறிக்கும். அப்போ இறை நினைவை யார் புறக்கணிக்கிறார்களோ அவர்களுக்கு நெருக்கடி மிகுந்த வாழ்க்கை உண்டு, வாழ்க்கை தான் கிடைக்கும் என்று அல்லாஹ் அழுத்தம் திருத்தமாக சுட்டி காட்டுகிறான். அப்போ நான் இதில் மிக முக்கியமான விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். நாம் பாவங்களில் வீழ வீழ, பாவங்களை நோக்கி நாம் அடியெடுத்து வைக்க நாம் நம்முடைய இதயத்தின் தூய்மையை இழந்து கொண்டே இருக்கிறோம். இதயம் என்பது இறைவனுடன் நெருக்கமாக இருக்கின்ற அந்த தன்மையை இழந்து கொண்டே இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதா கசுரத் துனூபுல் அப்தி வலம் யகுல் லஹு மா யுகஃபிருஹா மினல் அமல் இப்தலாஹு அல்லாஹு அஸ்ஸ வஜல்ல பில் ஹுஸ்னி லியுகஃபிரஹா அன்ஹு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு அடியான் அதிகமாக பாவம் செய்ய அந்த பாவங்களுக்கான பரிகாரமாக அவன் எந்த செயலையும் செய்யவில்லை என்று சொன்னால், அந்த பாவங்களை தீர்க்கக்கூடிய நற்செயல்கள் எதையும் அந்த மனிதன் செய்யவில்லை என்று சொன்னால், அந்த அடியானுக்கு அல்லாஹ் என்ன தருவான் அப்படின்னா, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இப்தலாஹுல்லாஹு பில் ஹுஸ்னி, அந்த அடியானை அல்லாஹ் கவலையால் சோதிக்க ஆரம்பிக்கும். நல்ல கவனிக்கும். ஒரு மனிதன் பாவங்கள் செய்ய அந்த பாவங்களை போக்குகின்ற நற்செயல் அவனிடத்தில் இல்லை என்றால் அல்லாஹ் அந்த அடியானுக்கு சோதனையாக கவலையை கொடுப்பான். கவலையை ஏன் கொடுக்குறான் அப்படிங்கிறதுக்கு ரசூலுல்லாஹ் பின்னால் ஒரு காரணம் சொல்கிறாங்க. அந்த காரணம் என்னவோ மூமின்களை பொறுத்து நல்லதுதான். ஆனால் இருந்தாலும் கவலை ஏன் வருகிறது என்பதற்கு இந்த ஹதீஸ் நமக்கு விடையளிக்கிறது. சரி, ஏன் அல்லாஹ் கவலையை கொடுக்குறான் அப்படின்னா, லியுகஃபிரஹா அன்ஹு, அந்த கவலையை கொடுத்து அவனுடைய பாவத்தை போக்குவதற்காக என்று அல்லாஹ் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ஆனால் இருந்தாலும் கவலை ஏன் ஏற்படுது அப்படின்னா, இறைவனுடைய நெருக்கத்தை நாம் தவிர்க்க பாவங்களால் அல்லாஹ்வை விட்டு நாம் தூரமாக இறைவனுக்கும் நமக்குமான தொடர்பு விரிய அந்த இடத்துல என்ன செஞ்சதுன்னு சொன்னால், மனிதன் கவலையால் பீடிக்கப்படுகிறான். அப்போ கவலை ஏற்படுறதுக்கு அடிப்படையான விஷயம், நான் வாசித்த அந்த வசனமும் சரி இந்த ஹதீஸும் சரி நமக்கு என்ன சொல்லுதுன்னு சொன்னால், அல்லாஹ்வுடைய நினைவிலிருந்து ஒரு மனிதன் தூரமாவது, அவனுடைய இதயம் என்பது அல்லாஹ்விடமிருந்து அப்புறப்படுத்தப்படுவது, இதுதான் அடிப்படையான காரணம் என்று கவலைக்கு சொல்லப்படுகிறது. ஆக அருமையான தோழர்களே, முதலாவது காரணம்
அல்லாஹ்விடமிருந்து நம்முடைய இதயம் தூரமாகிக் கொண்டே இருப்பது ஒன்று. ரெண்டாவது, இறை நம்பிக்கை இல்லாமல் இதயம் வெறுமையாக இருப்பது. இதயத்தில் இறை நம்பிக்கை இல்லாமல் இருப்பது அல்லது இருந்தால் பலவீனமாக இருப்பது. அப்படிப்பட்ட இறை நம்பிக்கை இல்லாத வெறுமையான உள்ளமும் சரி, அல்லது பலவீனமான இறை நம்பிக்கை உள்ள அந்த பலமில்லாத இதயமும் சரி, அந்த இதயம் கவலைக்கு மிக சீக்கிரமாக பலியாகிவிடும். மிக சீக்கிரமாக பலியாகிவிடும். இறை நம்பிக்கை என்பது மிக முக்கியமானது. அந்த இறை நம்பிக்கையினுடைய ஒரு பகுதி தான் விதி மீதான நம்பிக்கை. கலா கதிர்னு சொல்கிறோம்ல, கலா கதிர் மீதான நம்பிக்கை. அந்த விதி மீதான நம்பிக்கை என்பது மனசுக்குள்ள எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அது குறைய குறைய மனிதனை கவலை என்பது வேட்டையாடிவிடும். மிக இலகுவாக இறை நம்பிக்கை இல்லாத அல்லது பலவீனமான இதயம் உள்ளவர்களை இந்த கவலை என்பது மிக விரைவாக வேட்டையாடிவிடும். எதிர்காலம் குறித்த தேவையில்லாத பதற்றமும் பயமும் அந்த அடியானுக்கு மிக சீக்கிரமாக வந்துவிடும். அப்போ இத்தகையவர்கள் தான் சின்ன சின்ன விஷயங்களுக்காக உடனே கவலைப்பட ஆரம்பித்து விடுவார்கள், பதட்டப்பட ஆரம்பித்து விடுவார்கள் என்று நாம் பார்க்கிறோம். கொரோனான்னு ஒரு காலம் வந்துச்சு இல்லை, எவ்வளோ பெரிய அபாயமான பிரச்சனைங்கிறது நமக்கு தெரியத்தானே செய்யும். 4 பேர் ஒரு பக்கத்தில் இருக்கக்கூடாதுங்கிற சட்டம் இருக்குதானே செஞ்சிச்சு. அப்படி எங்கேயாவது இருந்துட்டாங்கன்னு சொல்லி சொன்னால் அவங்கள தண்டனைக்குள்ளாக்குறாங்களா இல்லையா? அந்த அளவுக்கு மிக மோசமான நோயை தானே கொரோனாங்கிறது. அந்த கொரோனாவுடைய காலகட்டத்தில் எத்தனையோ பிரேதங்கள், முஸ்லிம் அல்லாதவர்களுடைய எத்தனையோ பிரேதங்கள் அவர்களுடைய காரிய முறைப்படி ஈமச்சடங்கு செய்யாமல் எத்தனையோ பிரேதங்கள் தூரத்திலிருந்து தள்ளி தள்ளி விட்டு மனித மாண்புக்கு மரியாதை இல்லை என்கின்ற அந்த காட்சி நம்ம பார்த்தோமா இல்லையா? அந்த சூழ்நிலையில் இப்போ இந்த நேரத்தில் நம்முடைய இளைஞர்களில் பல பேர் இதே தமிழ்நாட்டில் பல ஊர்களில் அந்த பிரேதங்களையும் பொறுப்பெடுத்து அவர்களுடைய முறைப்படி அதே கொரோனாவுடைய காலகட்டத்தில் அந்த பிரேதத்தின் தாய் தந்தை இருக்க, அந்த பிரேதத்தின் மனைவி கணவன் இருக்க, பிள்ளைகள் இருக்க, அவர்களெல்லாம் பக்கத்தில் வராமல் நம்ம பிள்ளைக்கு போய் நின்று அந்த காரியத்தை செஞ்சு அடக்கம் பண்ணாங்கல்ல. எது அவங்கள அப்படி பண்ண வச்சுச்சு? இங்கே ஒரு பக்கம் இவர்களுக்கு கிட்ட போயிட்டா நமக்கு நோய் வந்துருமோ, நாம பலியாயிருவோமோ அப்படிங்கிற பயமும் கவலையும் அவர்களுக்கு இருக்கிறது. ஆனால் எதிர்த்தாப்புல அதே முஸ்லீம் இளைஞர்கள், அவங்கள்ட்ட அந்த பயம் இல்லை, அவங்கள்ட்ட அந்த கவலை இல்லை. ஏன் இங்கே கவலை இல்லை, ஏங்க கவலை இருந்துச்சு அப்படின்னா, விதி மீதான நம்பிக்கையில் ஒரு தெளிவு இந்த பகுதியில் உள்ள இளைஞர்கள்ட்ட இருந்துச்சு. அல்லாஹ் நினைக்காம வராது. மரணம் என்பது ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டு விட்டது. மேலே எரிந்த கல் எப்படி கீழே வந்து விழுவது நிச்சயமோ, அதுபோல உலகத்தில் நாம் பிறக்கும் போதே, இன்னும் சொல்லப்போனால் நாம் என்னவென்று சொல்லாத ஒன்றாக இருக்கும் போதே நமக்கான எல்லாம் தீர்மானிக்கப்பட்டு விட்டது அப்படிங்கிறதான யதார்த்தம். அந்த நம்பிக்கை மிகவும் பலமாக இருந்த காரணத்தினால் தொட்டு தூக்குவதற்கு உறவினர்களே பயந்த அந்த பிரேதங்களை இந்த முஸ்லிம் இளைஞர்கள் தொட்டு தூக்குகிறார்கள், வேலைகளை செய்கிறார்கள். பாருங்க, ஈமான், இறை நம்பிக்கை, கலாக்கதிர், விதி மீதான நம்பிக்கை ஒரு மனிதனை எந்த அளவுக்கு மனதால் அவனை திடப்படுத்துகிறது என்று பாருங்கள். அவனுடைய மனதை எந்த அளவுக்கு வலுவாக ஆக்குகிறது என்று பாருங்கள். அப்போ எனவே தோழர்களே, எங்கே கலாக்கதிர் பற்றிய, விதி பற்றிய நம்பிக்கை இல்லையோ அல்லது பலவீனமாக இருக்கிறதோ, நிச்சயமாக அவர்கள்தான் கவலை என்கின்ற பெருநோயால் பீடிக்கப்படுவார்கள். அங்கேதான் எதிர்காலம் என்பது கேள்விக்குறியாக தெரியும். இந்த பக்கத்தில் மூமின்கள்கிட்ட எதிர்காலம் கேள்விக்குறின்னு சொல்லவே மாட்டாங்க. அவங்களுக்கு நல்லா தெரியும் எதிர்காலம் என்பது கேள்விக்குறியே அல்ல. அவங்களுக்கு நல்லா தெரியும் மரணம் என்பது ஒரு நாள் வரும், மரணத்திற்கு பின் ஒரு வாழ்க்கை இருக்கிறது, அங்கே ஜெயமான வாழ்க்கை ஒன்று இருக்கிறது என்று இவர்களுக்கு நன்கு தெரியும். அப்போ எனவே அருமையான தோழர்களே, கவலைக்கான 2வது காரணம் என்பது இறைவன் மீதான நம்பிக்கை பலவீனமாக இருப்பது அல்லது அறவே இல்லாமல் இருப்பது. விதி மீதான நம்பிக்கை அறவே இல்லாமல் இருப்பது அல்லது பலவீனமாக இருப்பது, இது 2வது காரணம். 3வது காரணம், கவலைகளை ஏற்படுத்துவதில் ஷைத்தானுக்கு மிக முக்கியமான பங்கு இருக்கிறது. மனிதனை பலவீனப்படுத்துவது தான் ஷைத்தானுடைய வேலை. ஒரு மனுஷனை உடல் அளவில் பிரச்சனையை ஏற்படுத்தி பலவீனப்படுத்துவதை விட மனதளவில் பிரச்சனை ஏற்படுத்தி பலவீனப்படுத்தினால் அது மிகுந்த தாக்கத்தை ஏற்படுத்தும். புரிஞ்சுங்களா?
எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, எவ்வளவோ அடிகளை வாங்கிக்கிடுவாங்க. ஆனால் அவர்களால் ஒரு சின்ன மனக்காயத்தை தாங்கிக் கொள்ள முடியாது. மனதளவில் ஒரு மனிதன் பாதிக்கப்பட்டு விட்டால் அவன் நடைபெறும். உலகத்தினுடைய பார்வைக்கு அவன் உயிரானவனாக தெரிந்து கொண்டிருப்பான். ஆனால் மனதளவில் அவன் செத்து போயிடும். எனவே மனதில் ஏற்படுத்தக்கூடிய காயம் என்பது மிகவும் மோசமானது. ஷைத்தான் மனசுக்குள்ளே தான் காயத்தை ஏற்படுத்துவான், மனசுக்குள்ளே தான் பலவீனத்தை ஏற்படுத்துவான், மனதில் கவலைகளை உருவாக்குவான். ரசூலுல்லாஹ் சொன்னாங்கல்ல, கனவு என்பது 3 வகை. ஒரு கனவு புஷ்ரா மினல்லாஹ், அல்லாவிடமிருந்து நற்செய்தியாக வரும். நாங்கள் ரசூலுல்லாஹ் அல்லாவிடமிருந்து நற்செய்தியாக வரும். இது ஒரு கனவு. 2வது கனவு என்னன்னு சொன்னால் ஹதீசுன் நஃப்ஸ். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க மனப்பேச்சுன்னாங்க. மனப்பேச்சுனா என்ன அர்த்தம்னா, நாம் விழித்து கொண்டிருக்கும் போது எதை நாம் பேசினோமோ அதை நம்முடைய அந்த ஆள் மனசில் அது போய் பதிஞ்சிருக்கும். அது கொஞ்சம் நேரத்தில் என்ன செய்யணும்னு சொன்னால் வெளியில் வரும். அதுக்கு அந்த நேரம் தூக்கத்தில் வெளியே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ எனவே அப்படிப்பட்ட முறையிலையும் ஒரு மனிதனுக்கு கனவு என்பது வரலாம். 3வது ரசூலுல்லாஹ் வகை சொன்னாங்க தஹ்சீனும் மின ஷைத்தான், கவலைகளை ஏற்படுத்துவதற்காகவே ஷைத்தான் இந்த கனவுகளை உருவாக்கும். இந்த கனவுக்கு பின்னால் ஷைத்தானின் கைங்கரியம் இருக்கிறது அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உங்களில் ஒருத்தர் அவருக்கு பிடிக்காத கனவு ஒன்றை பார்த்தால் மற்றவங்கள்ட்ட போய் புலம்பிக்கிட்டு இருக்க வேணாம், அடுத்தவங்கள்ட்ட போய் சொல்ல வேணாம், அதை நீங்கள் மனதுக்குள்ளே வைத்துக் கொள்ளுங்கள். இடது பக்கம் திரும்பி 3 முறை துப்பிக் கொள்ளுங்கள். அதுக்கு பிறகு எழுச்சி 2 ரக்காத் தொழுதுட்டு அல்லாஹ்ட்ட துவா செஞ்சுட்டு திரும்ப படுத்துக்குங்க ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. உங்களுடைய நலன் நாடக்கூடிய அப்படிப்பட்ட ஆட்களை தவிர யார்ட்டையும் அதை பற்றி சொல்லாதீங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இப்போ இந்த இடத்துல நல்ல கவனிக்கணும், ஒரு மனிதன் ஷைத்தானால் கூட மனபலவீனத்திற்கு ஆளாகும். அவனுடைய உள்ளத்தில் பிரச்சனை ஏற்படுத்துவதற்கு, கவலை ஏற்படுத்துவதற்கு ஷைத்தானும் ஒரு காரணமாக இருப்பான். அப்போ கவலைக்கான 3வது காரணம் இது என்று நாம் புரிந்து கொள்ளலாம். அடுத்து 4வது கவலை ஏற்படுவதற்கு மிக முக்கியமான காரணம் ஒரு மனிதன் வாங்கி வைத்திருக்கக்கூடிய கடன்கள். கடனை வாங்கிட்டு கவலை இல்லாமல் சில ஜென்மங்கள் சுத்தும். அது கொஞ்சம் கூட மனிதாபிமானம் இல்லாத ஜென்மங்கள். அது மனித உருவில் தெரியக்கூடிய ஷைத்தான்கள். வாங்கின கடனை கொடுக்கணுங்கிற எண்ணம் இல்லைன்னா எப்படி அவனை மனுஷன் சொல்ல முடியும்? கடன் வாங்கும்போது கொடுக்கணுங்கிற எண்ணத்தில் தானே வாங்கணும். ஒரு மனிதன் கடன் வாங்குகிற போது திரும்ப கொடுக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் வாங்கினால் அதை அடைப்பதற்கு அல்லாஹ் உதவி செய்வான். ஆனால் அதே நேரத்தில் வாங்கும் போதே காந்தி கணக்கில் எழுதிடணும் அப்படிங்கிற கண்ணோட்டத்திலேயே ஒருத்தன் வாங்கினான்னு சொன்னால் அவனை மாதிரி திருட்டு பையன் உலகத்தில் வேறு யாரும் கிடையாது. மோசமான திருட்டு பையன் அவன். அல்லாஹ்வுடைய பார்வையில் அவன் திருட்டு பையன்னு சொன்னாங்க சொல்ல. அப்போ நல்லா கவனிக்கணும், கடன்களும் சில நேரங்களில் கவலைகளை ஏற்படுத்தும். பெருமானா ஸல்லல்லாஹு அவர்கள் ஒரு பள்ளிவாசலுக்கு வந்தாங்க. அங்கே ஒருத்தர் கவலையோடு உட்கார்ந்துருந்தார். அது தொழுகையினுடைய நேரமும் அல்ல. யாருன்னு பார்த்தாங்க ரசூலுல்லாஹ், அபூ உமாமாங்கிற சஹாபி. கேட்டாங்க, யா அபூ உமாமா, என்ன பள்ளிவாசலில் உட்காந்துருக்கிறீங்க, அதுவும் தொழுகை நேரம் இல்லை, இந்த நேரத்தில் போய் உட்காந்துருக்கிறீங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க. அப்போது அபூ உமாமா ரலியல்லாஹு அவர்கள் ரசூலுல்லாஹ்ட்ட சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் ஹுமூமுன் அல்ஸமத்னி வதுயூனுன், என்னை இந்த இடத்தில் எழவிடாமல் பிடித்து அழுத்தி வைத்திருப்பது எது என்றால் நான் வாங்கிய கடன்களும் அதனால் ஏற்பட்ட கவலைகளும் சொன்னாங்க ரசூலுல்லாஹ். நான் கடன் வாங்கிட்டேன், அது ரொம்ப அழுத்தத்தை ஏற்படுத்துது, அதனால் கவலைகள். உட்கார்ந்த இடத்த விட்டு நான் எழுந்திருக்க முடியல யா ரசூலல்லாஹ். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபியின் மீது இறக்கப்பட்டு சொன்னார்கள், அஃபலா உஅல்லிமக கலாமன் இதா குல்தஹு அத்ஹபல்லாஹு அன்க தைனக. அபூ உமாமா, உமக்கு நான் சில வாசகங்களை சொல்லித் தரட்டுமா? அதை நீங்கள் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருந்தால் அல்லாஹ் உங்கள் சார்பாக அந்த கடனை நிறைவேற்றுவதற்கான வழியை தருவான். அதை சொல்லித் தரட்டுமான்னு கேட்டாங்க. பலா யா ரசூலல்லாஹ், சொல்லிக் கொடுங்க. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அந்த சஹாபிக்கு சொல்லிக் கொடுத்த துஆ தான், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் ஹம்மி வல் ஹஸன் வ நஊது பிக்க மினல் அஜ்ஸி வல் கஸல் வ அஊது பிக்க மினல் ஜுப்னி வல் புஹல் வ அஊது பிக்க மின் கலபத்தி தைனி வ கஹ்ரி ரிஜால். இறைவா, கவலையிலிருந்தும் துக்கத்திலிருந்தும் உன்னிடத்தில் நான் பாதுகாப்பு கேட்கிறேன். செயலிழந்த தன்மையிலிருந்தும் சோம்பேறித்தனத்திலிருந்தும் நான் உன்னிடத்தில் பாதுகாப்பு கேட்கிறேன். கோழைத்தனத்திலிருந்தும் கஞ்சைத்தனத்திலிருந்தும் உன்னிடத்தில் பாதுகாப்பு கேட்கிறேன். கடன்கள் மிகைப்பதை விட்டும் மனிதர்களுடைய ஆதிக்கத்தை விட்டும் இறைவா உன்னிடத்தில் நான் பாதுகாப்பு கேட்கிறேன். இந்த துஆவை நீங்க சொல்லுங்க.
தொடர்ந்து செய்து கொண்டே இருங்கள், அல்லாஹ் உங்களுக்கு அந்த கடனை அடைக்கக்கூடிய வாய்ப்பை தருவான் என்று சொன்னார். அபூ உமாமா ரலியல்லாஹு சொல்கிறாங்க, இதை நான் செயல்படுத்தினேன், அல்லாஹு தாலா என்னுடைய கவலைகளை பறக்க செய்யும் விதமாக என்னுடைய கடனை அடைக்கக்கூடிய வாய்ப்பை கொடுத்தான் என்று அதே அபூ உமாமா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். இந்த இடத்துல நான் சொல்ல வந்த செய்தி என்னன்னு சொன்னால், கடன்களும் சில நேரங்களில் மனிதனை இருந்த இடத்திலே உட்கார வைத்து முடக்கி உட்கார வைத்து விடும். செயலிழந்த தன்மைக்கு மனிதனை கொண்டு போய்விடும். அந்த அளவுக்கு அதற்கு கவலை ஏற்படுத்தக்கூடிய தன்மை இருக்கிறது அப்படிங்கிறத இந்த ஹதீஸ் நமக்கு தெளிவாக சுட்டி காட்டுகிறது. ஆக அருமையான தோழர்களே, கவலைகள் ஏற்படுவதற்கு இப்படிப்பட்ட சில காரணங்கள் இருக்குது. இப்போ நான் ஒரு 4 காரணம் சொல்கிறேன். இந்த 4 தான் அர்த்தம் இல்லை, மொத்தத்தில் இதை இப்படி சுருக்கி சொல்லலாம். எப்படின்னா, அல்லாஹ்வை விட்டு தூரமாக, அல்லாஹ்வினுடைய வழிகாட்டல்களிலிருந்து ஒரு மனிதன் தூரமாக ஆரம்பிக்கும் போது நிச்சயமாக அந்த மனிதனுக்கு கவலைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஃபமன் யுரிதில்லாஹு அன் யஹ்தியஹு யஷ்ரஹ் ஸத்ரஹு லில் இஸ்லாம் வமன் யுரித் அன் யுதில்லஹு யஜ்அல் ஸத்ரஹு லையகன் ஹரஜன் கஅன்னமா யஸ்அது ஃபிஸ் ஸமா. அல்லாஹ் ஒருவருக்கு நல்வழி காட்ட வேண்டும் என்று நினைத்தால் அவருடைய இதயத்தை இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவிற்கு விரிவாக்கி கொடுத்து விடுவான். அதே நேரத்தில் அந்த மனிதனை இறைவன் நல்வழிக்கு கொண்டு செல்லக்கூடாது என்று நினைத்தால் அந்த மனிதனுடைய இதயத்தை அல்லாஹ் நெருக்கடியாக ஆக்கி விடுவான். எந்த அளவுக்கு நெருக்கடி ஆக்கிடுவான்னா, கண்ணமா யஸ்அது ஃபிஸ் ஸமா, வானத்தில் ஏறுற மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்கும். வானத்தில் ஏறும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். மேலே ஏற 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 மூச்சு அடைக்கும். ஏன்னா அங்கே ஆக்சிஜன் இருக்காது, மூச்சு அடைக்கும். அப்போ மனுஷன் எவ்வளோ கஷ்டப்படுவானோ அந்த அளவுக்கு கஷ்டத்தை நாம் இங்கேயே கொடுத்து விடுவோம். யாரை வழிகெடுக்க வேண்டும் என்று அல்லாஹ் விரும்புகிறானோ அவரை. இப்போ இதில் நாம் கவனிக்க வேண்டிய செய்தி என்னன்னு சொன்னால், அல்லாஹ்விடமிருந்து தூரமாக, அல்லாஹ்வுடைய வழிகாட்டிலிருந்து தூரமாக, இஸ்லாத்திலிருந்து தூரமாக, இஸ்லாத்தின் நற்செயல்களிலிருந்து ஒரு மனிதன் தூரமாக 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 அந்த மனிதன் கவலையால் வேட்டையாடப்பட்டு விடுவான் என்பதைத்தான் இந்த செய்திகள் நமக்கு சுட்டி காட்டுகின்றன. சரி, இதுக்கு என்ன தீர்வு, இதுக்கு என்ன நிவாரணம், இதுக்கு என்ன மருந்து? அதே மருந்தை நமக்கு இஸ்லாம் சொல்லியிருக்கிறது. முதலாவது விஷயம் என்னன்னு சொன்னால், அல்லாஹ்வினுடைய கட்டளைகளை முடிந்தவரை நிறைவேற்றுவது. அல்லாஹ்வினுடைய கட்டளைகளை முடிந்தவரை நிறைவேற்றுவது. உலகம் 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 என்று உலகத்தையே துரத்தி கொண்டிருக்கக்கூடாது. அல்லாஹு தாலா நமக்கென்று விதித்த ரிசுக்குகள் நிச்சயமாக நமக்கு கிடைத்துவிடும். அதற்கான முயற்சி செய்வது நம்முடைய பொறுப்பு, முடித்து கொடுப்பது அல்லாஹ்வின் பொறுப்பு. எனவே அதை தேடுகிற நோக்கத்தில் அதையே துரத்தி கொண்டு போகக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க ஒரு ஹதீஸ்ல, இதா தன்னன் நாசு பித்தீனாரி வத்திர்ஹம், மனிதன் தங்க காசுகளுக்கும் வெள்ளிக்காசுகளுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து அவன் உலோபித்தனத்தை கடைபிடிக்க ஆரம்பித்தால், அப்படின்னா என்ன அர்த்தம்னா, காசு 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 காசுன்னு அதையே கட்டிக்கிட்டு உருண்டா. அதே மாதிரி தபாயஉ பில் ஈனா, ஈனா என்பது அது ஒரு விதமான வியாபாரம், அன்னைக்கு நடந்த ஒரு வியாபாரம். அந்த வியாபாரத்தையே அவர்கள் தொடர்ந்து கட்டிப்பிடித்து கொண்டிருந்தால், வத்தபஉ அதனாபல் பக்கர், மாடுகளுடைய வாள்களை பிடித்து கொண்டே திரிந்து கொண்டிருந்தால், அதாவது எப்போ பார்த்தாலும் விவசாயம், எப்போ பார்த்தாலும் வியாபாரம், எப்போ பார்த்தாலும் காசு பணம், இப்படியே இருந்துக்கிட்டு இருந்தா, வதரக்கு அல் ஜிஹாத ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வின் பாதையில் ஜிஹாது செய்வதை அவர்கள் கைவிட்டு விட்டு இந்த காரியத்திலேயே ஈடுபட்டு இருந்தாங்கன்னு சொன்னால், அன்ஸலல்லாஹு பிஹிம் ஸுல்லன், அவர்களுக்கு அல்லாஹ் இழிவை இறக்கி விடுவான். எது வரைக்கும் அந்த இழிவு இருக்கும்னா, இந்த நிலையை அவர்கள் துறக்கின்ற வரைக்கும் இருக்கும். எப்போ அவர்களுக்கு மார்க்கத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்களோ அது வரைக்கும் அந்த இழிவு இருந்து கொண்டே இருக்கும். மார்க்கத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்குற அந்த நிலைமை வந்ததுக்கு பிறகுதான் அந்த இழிவை அல்லாஹ் அகற்றுவான். நபிகள் நாயகம் சொன்னார்கள். இதில் ஜிஹாதுன்னு சொல்லப்படுறதுனால உடனே எடுத்த உடனே எல்லாம் கத்திக்கப்படா தூக்கிட்டு போயிருங்க, குண்டை தூக்கிட்டு போயிருங்க அப்படின்னு நான் சொல்ல வரல. ஜிஹாதுங்கிறது இடத்துக்கு இடம் மாறுபடும், புரிஞ்சுங்களா? இந்த இடத்துல அதற்கான தேவைகள் எல்லாம் இல்லை. அப்போ என்ன அர்த்தம்னா, மார்க்க விவகாரங்களை கடைபிடிப்பதில், மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்ப்பதில் நீங்கள் அதிகமாக முயற்சி செய்யுங்கள் அப்படின்னு அர்த்தம். அப்போது நாமும் கடைபிடித்து மக்களிடத்தில் போய் சேருவதற்கான அதீத முயற்சி எடுக்க சொல்லி இந்த ஹதீஸ் நமக்கு சுட்டி காட்டுகிறது. அந்த முயற்சியில் நாம் தளர்ந்து இருந்தால் அல்லாஹு தாலா இழிவை ஏற்படுத்துவான் என்று நாம் இதை புரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி அடுத்து கலாக்கதிர் விஷயத்தில், விதி விஷயத்தில் நமக்கு மிகப்பெரிய பிடிப்பு இருக்க வேண்டும். என்ன நடக்கிறதோ அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனம் இருக்க வேண்டும். எது நடக்கிறதோ அது நல்லதாகவே நடந்தது, நல்லதாகவே நடக்கும் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு இருக்கணும்.
ஒரு தீமை நடந்தாலும் அந்த தீமைக்கு பின்னால் என்ன ரகசியம் ஒளிந்திருக்கிறது என்பது நம்முடைய அறிவால் கண்டுபிடிக்க முடியாது, அல்லாஹ்வுக்கு அது தெரியும். எனவே ஒரு மூமின் என்ன செய்யணும்னு சொன்னால், மிகப்பெரிய கஷ்டம் ஏற்பட்டால் கூட அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டை நான் புரிஞ்சுக்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 18 மாத குழந்தை இப்ராஹிம் இறந்து போன நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? இறைவனுடைய ஏற்பாடு இதுக்கு பின்னால் என்ன நன்மை இருக்குன்னு எனக்கு தெரியல, ஆனால் ஒரு மனிதன் என்கின்ற வகையில் இந்த இழப்பு எனக்கு கவலை அளிக்கிறது. எனவே இப்ராஹிம், உன்னுடைய பிரிவால் நான் கண்ணீரை வடிக்கிறேன், ஆனால் இதற்கு பின்னால் என்ன நன்மை இருக்குமோ அது அல்லாஹ்வுக்கு தான் தெரியும் சொன்னாங்க. அப்போ எனவே ஒரு மிகப்பெரிய இழப்பு ஏற்பட்டாலும் அதற்கு பின்னால் என்ன ரகசியம், அது அல்லாஹ்ட்ட ஒப்படைக்கணும். நாம் அதை நோண்டிக்கிட்டு இருந்தோம்னா கவலைக்கு மேலே கவலை, துக்கத்துக்கு மேலே துக்கம், அது கடைசியில் நம்மளை எங்கே கொண்டு போய் தள்ளிடும்னா மிகப்பெரிய மீள முடியாத மனநோய்களை கொண்டு போய் தள்ளிடும். நாளை என்ன நடக்கும் என்பதை இறைவனிடத்தில் ஒப்படைக்க வேண்டும். அப்போ தான் நாம் என்ன செய்யலாம், வெளியில் நிம்மதியாக போயிட்டு வரலாம். வெளியில் போகும்போதே நம்ம தலையில் கல் வந்து மோதிடுமோ, வெளியில் போகும்போதே ஆட்டோக்காரன் காலில் விட்டுருவானோ, வெளியில் போகும்போதே பல்லவன் பஸ் மேலே வந்து ஏறிடுமோ நினச்சோன்னு வைங்க, வீட்டை விட்டு வெளியே போக முடியுமா? அது என்னைக்கு மோதணுங்கிறது எல்லாம் எழுதி வச்சுட்டு அன்றைக்கி மோதிட்டு போகுது, என்னைக்கு ஏறணுன்னு இருக்கா அன்றைக்கி ஏறிட்டு போகுது, அல்லது என்னைக்கு நாம் இறந்து போகணுன்னு இருக்கா அன்றைக்கி போயிட்டு போகிறோம். அது இன்றைக்கே நினச்சிக்கிட்டு இருந்தால் என்ன வேலை நடக்கும்? அல்லாஹ் எதை ஏற்படுத்தியிருக்கிறானோ அதை திருப்தி கொள்ளக்கூடிய மனது நிச்சயமாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் கவலையிலிருந்து நாம் தப்பிக்கலாம். அடுத்து 3வது, அல்லாஹ்வை அதிகமாக நினைவு கூறுவது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சொன்னான், நபியே, உங்களுடைய சமூக மக்கள் குறைஷிகள் மிகப்பெரிய அளவுக்கு எள்ளி நகையாடுகிறார்கள், உங்களை நகைக்கிறார்கள், கேலி செய்கிறார்கள், உங்களுடைய மனம் புண்படுகிறது, அது எனக்கு தெரியத்தான் செய்யும். அல்லாஹ் சொல்றான், வலகத் நஅலமு அன்னக யதீகு சதுருக பிமா யகூலூன், குறைஷிகள் உங்கள் விஷயத்தில் சொல்லக்கூடிய விமர்சனங்களை கொண்டு நீங்கள் மனம் நெருக்கடி அடைவதை நபியை நாம் பார்க்கத்தான் செய்கிறோம். அதெல்லாம் நீங்கள் பொருட்படுத்தாதீங்க. நீங்கள் என்ன செய்யணும் தெரியுமா? ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக, இறைவனை போற்றுங்கள், புகழுங்கள், துதியுங்கள். வகும் மினஸ் சாஜிதீன், சஜிதா செய்யுங்கள். வஅபுது ரப்பக ஹத்தா யஅதியகுல் யகீன், மரணம் வருகின்றவரை இபாதத்து செய்யுங்க. நீங்கள் செஞ்சீங்கன்னா இந்த கவலையெல்லாம் பறந்தோடி போயிடும் அப்படின்னு நான் சொன்னேன். அவங்க செஞ்ச விமர்சனத்தை கொண்டு நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க? அதை நினச்சி நீங்கள் ஏன் வருத்தப்படுறீங்க? நீங்கள் செய்ய வேண்டிய வேலை, என்னை நினைவு கூர்ந்து உங்களுடைய கடமைகளை சரியாக செய்யுங்கள். இதையெல்லாம் பறக்கச் செய்வது, பறந்தோடி போக செய்வது என்னுடைய பொறுப்பு நல்லா சொன்னாங்க. அப்போ இதுவும் மிக முக்கியமான விஷயம். அதே போல் துஆ என்று ஒன்று இருக்கிறது. கவலைகளை போக்குவதற்கும் துஆவுக்கும் மிக நெருக்கம் இருக்கிறது. நம்முடைய கவலையை அதை தந்தவனிடத்தில் தான், யாரின் மூலமாக ஏற்படுகிறதோ அவன்கிட்ட சொன்னால் தான் அதுக்கான தீர்வு கிடைக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸில் சொன்னாங்க, ஒரு அடியான் இந்த துஆவை ஓதிக்கொண்டிருக்கும் போதெல்லாம் அவருடைய கவலைகளை அல்லாஹு தஆலா நீக்கி விடுவான், அகற்றி விடுவான் என்று சொன்னார்கள். அது என்ன துஆ? அல்லாஹும்ம இன்னி அப்துக்க வபுனு அப்திக்க வபுனு அமதிக்க நாசியத்தி பியதிக்க அதுலுன் ஃபிய்ய கலாவுக்க அஸ்அலுக்க மாலின் ஃபிய்ய ஹுக்குமுக்க அதுலுன் ஃபிய்ய கலாவுக்க அஸ்அலுக்க பிகுல்லி இஸ்மின் ஹுவலக்க சம்மைத்த பிஹி நஃப்ஸக அவ் அன்ஸல்தஹு ஃபீ கிதாபிக அவ் அல்லம்தஹு அஹதம் மின் ஹல்கிக் அவ் இஸ்தஅஸர்த பிஹி ஃபீ இல்மில் கைபி இந்தக் அன் தஜஅலல் குர்ஆன ரபீஅ கல்பி வ நூர சத்ரி வ ஜலாஅ ஹுஸ்னி வ தஹாப ஹம்மி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, இறைவா, நான் உன்னுடைய அடியான், உன்னுடைய அடியானின் மகன், உன்னுடைய அடிமை பெண்ணின் மகன், என்னுடைய முன்னட்டி ரோமம் உன் கையில் இருக்கிறது, நீ என்ன தீர்ப்பளிக்கிறாயோ அது என் விஷயத்தில் செல்லுபடியாகும். இறைவா, நான் உன்னுடைய பெயரால் கேட்கிறேன், அந்த பெயரை உனக்கு நீயே சீட்டிக் கொண்டாய், அல்லது உன்னுடைய வேதத்தில் நீ அறிவித்திருக்கிறாய், அல்லது நீ வேறு யாருக்காவது கற்றுக் கொடுத்திருப்பாய், அல்லது உன்னுடைய இல்முல் கைப் மறைவான ரகசியத்தில் அதை நீ போட்டு பூட்டி வைத்திருப்பாய். ஏதோ ஒன்று உன்னுடைய பெயரால் நான் கேட்கிறேன். இறைவா, இந்த குர்ஆனை என்னுடைய இதயத்தின் வசந்தமாக ஆக்கு, என்னுடைய இதயத்தின் வெளிச்சமாக ஆக்கு, என்னுடைய கவலையை போக்கக்கூடியதாக ஆக்கு, என்னுடைய துயரத்தை அகற்றக்கூடியதாக ஆக்கு என்று அல்லாஹ்விடத்தில் துஆ செஞ்சால், துஆ செய்து கொண்டிருக்கும் காலமெல்லாம் அவருடைய கவலைகளை போக்குவதற்கு அல்லாஹ் தயாராக இருக்கிறார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அருமையான தோழர்களே, கவலை என்பது இந்த உலகத்தில் எல்லோருக்கும் பொதுவானது தான். ஆனால் இருந்தாலும் கூட
ஈமானிய உணர்வு உள்ளவர்கள் இந்த கவலை விஷயத்தில் மிகப்பெரிய அளவுக்கு அலட்டிக் கொள்ள மாட்டார்கள். ஏனென்றால் இந்த கவலை எதனால் ஏற்படுகிறது என்பதும் அவர்களுக்கு தெரியும். அப்படி ஏற்பட்டால் எதன் மூலம் அதற்கு நிவாரணம் பெற வேண்டும் என்பதும் மூமின்களுக்கு மிக தெளிவாக சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எல்லாம் வல்ல இறைவன் நம்முடைய எதிர்காலத்தை சிறப்பானதாக ஆக்கியருள் புரிவானாக. எதிர்காலம் பற்றிய பயம் இருந்தால் அந்த பயத்தை எடுத்துவிடக்கூடிய அளவுக்குள்ள நற்செயல்களையும் நல்ல நடத்தைகளையும் அல்லாஹ் ரஹ்மான் நம் அனைவர்களுக்கும் நசீபாக்க வேண்டும் என்று துஆ செய்தவனாக என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.